நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் மற்றும் ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். உலகத்திலே உயரிய சிறந்த செல்வமாக கருதப்படுவது குழந்தை செல்வம் என்று சொல்லலாம். இந்த குழந்தை வரம் இதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் உலகத்திலே அதிகமாக இருந்தாலும் தற்காலத்தில் அதற்கான சரியான சிகிச்சை முறைகளை பெற்று குழந்தை வரத்தை பெறுகின்றார்கள். இதற்கு வைத்தியர்களுக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கும் நாங்கள் உண்மையிலே நன்றியை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. குழந்தையில்லா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனையை சந்திப்பவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் இந்த பகுதி மாறப்போகின்றது. இன்றைய நாளில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியாவின் பிரசாத் ஃபெர்டிலிட்டி ரிசர்ச் சென்டர் சென்னை அதனுடைய தலைமை மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் கீதா ஹரிப்ரியா மோடு இணைந்திருக்கின்றார். உலக அளவில் பொறுத்தமட்டில் 60,000க்கும் அதிகமான குழந்தை பேறு சிகிச்சை சக்சஸாக, அதாவது வெற்றிகரமாக நடத்திய பெருமை அவருக்கு இருக்கின்றது. சர்வதேச ரீதியில் பல விருதுகளை பெற்றவர். அந்த வகையில் MD, DGO, FRCOA லண்டன், FICOG அட்வான்ஸ் டிப்ளமா இன் ரிப்ரொடக்டிவ் மெடிசின் ஜெர்மனி எங்களோடு இணைந்திருக்கின்றார். டாக்டர் ஹரிப்ரியா வணக்கம். குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க என்று சொல்கிற நேரம் இன்னும் கூட இதற்கு இணையை, அதாவது வாழ்க்கை துணையை குறை சொல்லி வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பலர் சரியான சிகிச்சை முறைகளை அறிந்து அதிலே சரியான அந்த வரத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். உண்மையிலே இந்த குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். தற்காலத்திலே என்ன காரணம் இதற்கு காணப்படுகின்றது? பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை உற்பத்தி இதுதான் இப்போ மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஈவன் யங் கேர்ள்ஸ் 28, 29 இயர்ஸ் இவங்களுக்கு கூட இந்த முட்டை உற்பத்தியில் பிரச்சனை வருது. இதெல்லாம் முன்னாடி காலத்தில் இதெல்லாம் இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற இரத்த கட்டிகள், இந்த சிறு சிறு நீர் கட்டிகள், இது பேர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அண்டு டியூபல் பிளாக், இது அந்த ஃபெலோப்பியன் குழாய் அடைப்பு ஏற்படுறது, அதுவும் ஒரு 15% பெண்களுக்கு இருக்குது. அண்ட் முக்கியமான காரணம் ஆண்கள். ஸோ ஆண்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஆண்கள் 40%, பெண்கள் 60% இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 60%, பெண்கள் 40%. அண்ட் சில பேருக்கு எல்லா 2 பேருக்குமே ப்ராப்ளம். இதுதான் இன்றைக்கி கரண்ட் சீன் இதுதான். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அண்ட் எல்லாருமே ஐடியில் இருக்காங்க, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணுறாங்க. ஸோ அந்த பாடி ஆக்டிவிட்டி இல்லாததுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க ஜாபில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கமின்மை, இர்ரெகுலர் டைமிங்ஸ், நைட் ஒர்க்கு, இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். அண்ட் பெண்களுக்கும் இதே சேம் திங், அதர் தேன் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மற்றதெல்லாம் பெண்களுக்கும் ஒரு காரணம். உடல் பருமன்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ. அண்ட் இது பர்டிகுலராக நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு இந்த உடல் பருமன்ன்றது பெரிய எதிரி. பொதுவாக இந்த குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனைகள் வரும்போது அதற்கான சில அறிகுறிகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதனை அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள். எவ்வாறான விடயங்களில் அலட்சியமாக இருக்கின்றார்கள் மக்கள்? நிறையவே அலட்சியமாக இருந்தாங்க முன்னாடி. ஆனால் இப்போ தேங்க்ஸ் டு உங்கள் மாதிரி மீடியா அண்டு டெலிவிஷன் அண்டு பேப்பர்ஸு, டிஸ்கஷன்ஸ், யூடியூப் அண்டு நிறைய சேனல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. அதனால் முன்னாடி ஒரு குழந்தையின்மை சிகிச்சை எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 years ஆகுது ஆகணும். ஆனால் இப்போ 1 வருஷம் ஆனாலே எல்லாரும் அலர்ட் ஆகிடுறாங்க, அதுதான் கரெக்ட் டைம். ஆனால் வயசு 35க்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் இந்த 1 year டைம் இந்த மாதிரி எடுக்கிறது அது நல்லதில்லை. எவ்வளோ சீக்கிரம் ஒரு டாக்டரை பேசிக் கன்சல்டேஷன் அண்ட் பேசிக் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ஒரு சர்ப்ரைசஸாக வருது. சின்ன வயசு இருக்கவங்களுக்கு முட்டை இருக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு விந்து இருக்க மாட்டேங்குது, அண்ட் நமக்குமே தெரியாமல் ஒரு டியூப்பில் அடைப்பு இருக்குது, நீர்க்கட்டியோடைய பர்சன்டேஜ் இப்போ அதிகமாச்சு, அதே மாதிரி ரத்த கட்டியோட பர்சன்டேஜ் அதிகமாச்சு. பர்டிகுலர்லி கேரளா, இந்தியாவில் சவுத் இந்தியன் ஏரியாஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் நிறைய இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது. அதுவும் கிரேட் 4 ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நமக்கு பெயின், பீரியட் டைமில் நிறைய பெயின் இருக்குது, பீரியட் சீக்கிரமாக வருது, பீரியட் தள்ளி வருது, அண்ட் நிறைய ரத்தப்போக்கு இருக்குது, கண்ட்ரோல் பண்ணாமல் நிறைய நாள் இருக்குது, அண்ட் அஃப்கோர்ஸ் குழந்தையின்மை.
ஸோ இதெல்லாம் அறிகுறிகள் இருக்கிறப்பவே நமக்கு இந்த அறிகுறி இருக்குது, அதனால் நம்ம போய் உடனடியாக நம்ம டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுட்டு நமக்கு அதுக்கு தேவையான சிகிச்சையை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வச்சு நமக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு டைமுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. இன்னொன்று அவங்க உடல் உறவுலேயே கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா தான் அந்த பதில் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஹிபிஷன், அவங்களுக்கு வந்து இதை பற்றி பப்ளிக்கில் பேசுகிறதுக்கோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறதுக்கு எல்லாம் வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி உடல் உறவு சரியாக இருக்கா, இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்ப்ரைஸாக 15% தம்பதிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் அவங்களுக்கு சின்ன சஜஷன், சின்ன கைடன்ஸ் இது இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து குழந்தை வரும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளை பார்த்து நம்ம வந்து அந்த சிகிச்சையை குயிக்காக இனிஷியேட் பண்ணோன்னா நமக்கு இந்த குழந்தையின்மை சிகிச்சையும் சிம்பிளாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு குயிக்காக அந்த பேபி அச்சீவ் பண்ணுற இது வரும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்துடுது. நிச்சயமாக அதே போன்று நிறைய நேர்கள் அதிகமாக தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்களுடைய சந்தேகங்களும் இந்த கலந்துரையாடலூடாக தீர்க்கப்படும். அதற்கு முன்னதாக ஒரு கேள்வி, ஆண்களை பொறுத்த மட்டும் இது 0 கவுண்டாக இருக்கும் போது அதற்கான ட்ரீட்மெண்ட் முறை எவ்வாறு இருக்கும்? இந்த 0 கவுண்ட் அப்படின்றது இருக்கிறப்போ சில ஆண்கள் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், அவங்க ஓன் ஸ்பெர்மில் பேபி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றது. அது இல்லவே இல்லை. இப்போ 0 கவுண்ட் இருந்துச்சுன்னா 3 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பாதையில் அடைப்பு இருக்கலாம், உற்பத்தி நார்மல், பாதையில் அடைப்பு. இன்னொன்று உற்பத்தி கம்மி, அதனால் வெளியில் வர முடியல. இன்னொன்று வந்து உற்பத்தியே இல்லை. இந்த உற்பத்தியே இல்லைன்றது ஒரு 15% ஆண்களுக்கு உற்பத்தியே இல்லை. மற்ற 85% வந்து உற்பத்தி இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து FSH அப்படின்ற ஒரே ஒரு ஹார்மோன் இருக்குது, பிளட் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணோன்னாலே நார்மல் வந்து 10க்கு கம்மி. சப்போஸ் வந்து 25, 30 வரைக்கும் கூட நம்மளால் வந்து அந்த விரையிலேருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து, இல்லைன்னா அந்த விரையிலேருந்து ஸ்பெர்ம் ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ஸ்பெர்ம் இருக்கா இல்லையா பார்க்கலாம். இது வந்து 15, 20 இந்த லெவல் வரைக்கும் நார்மலாக சின்ன டிஷ்யூ எடுத்து பண்ணுறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் உற்பத்தி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இந்த 30, 40, 50 அந்த மாதிரி இந்த FSH வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ பிரசாந்தில் வந்து 40 மடங்கு பெருசாக பார்க்குற மைக்ரோஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்த ப்ரொசீஜர் பேர் மைக்ரோ டிசி. ஸோ மைக்ரோ டிசி 40 மடங்கு பெருசாக பார்க்குற மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 வரைக்கும் FSH லெவல் 35 வரைக்கும் நம்மளால் வந்து ஸ்பெர்ம் எடுக்க முடியும். அது ஃபுல்லாக அந்த இது பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருந்து ஒவ்வொரு இடத்துல சிறு ஏரியாவில் உங்களுக்கு வந்து அந்த உற்பத்தி இருக்கிறது தெரியும். அந்த ஏரியாஸ் மாத்திரம் எடுத்து கல்ச்சர் மீடியாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சிட்ட உடனே இது லேபில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி அந்த ஸ்பெர்மை எடுத்து இமீடியட்டாக அதை ப்ராசஸ் பண்ணி ஃப்ரீசிங்கில் வச்சிடலாம். ஸோ இந்த மைக்ரோ டிசி 40X வந்த உடனே இதுக்கு முன்னாடியெல்லாம் 20லேயே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து 35 வரைக்கும் ஃப்ரீயாக சொல்லலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த சில ஆண்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து 100% எனக்கு எது தான் வேணும், 52 எனக்கு தெரியுது, நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டம்ன்ட்டு, பரவாயில்ல 5 ஸ்பெர்ம் இருந்தால் கூட பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி வந்து ஒரு 6 ஆண்களுக்கு இந்த 52, 50 இந்த லெவலில் இருக்கவங்களுக்கும் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 2 ஸ்பெர்ம் தான் வந்துச்சுன்னா. ஆனால் அதில் 2 எக் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த 6 பேரில் 5 பேருக்கு அவங்க ஓன் ஸ்பெர்மில் குழந்தை பிறந்திருக்கு, ஒருத்தருக்கு மாத்திரம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி அதிநவீன சிகிச்சை முறைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு இம்பாசிபிள்ன்றதை பாசிபிள் ஆக்கலாம். குழந்தையின்மை இதற்கான தீர்வு என்று வரும்போது சிகிச்சை முறைகள் பல இருக்கின்றன. குறிப்பாக IUI, IVF. இந்த பலரும் கூறுகிறார்கள் IUI, IVF இத்தனை தடவைகள் நாங்கள் செய்து விட்டோம், அடுத்த கட்டம் என்ன என்ற கேள்விகள் பலருக்கு இருக்கும். உண்மையிலே அதற்கு முன்னதாக இந்த IUI, IVF இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை சுருக்கமாக பார்த்து. வெரி குட் கொஸ்டின். IUI அப்படின்றது சிம்பிள் ப்ரொசீஜர். அப்படின்னா முட்டை வளர வச்சு டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்து முட்டை வளர வச்சு அல்ட்ராசவுண்ட் வழியாக அந்த முட்டை வளர்ச்சியை பார்த்து அந்த முட்டை கரெக்டாக ஒரு 20 மில்லிமீட்டர் இருக்கிறப்போ ஃபைனல் இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை வெளியாக ஒரு 36லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே முட்டை வெளியாகும். அந்த சமயத்தில் விந்து வந்து ஹஸ்பண்ட் கொடுத்தா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி
அந்த விந்து எடுத்து நம்ம கர்ப்பப்பை உள்ள செலுத்துறது தான் ஐயுஐ. ஸோ இந்த ஐயுஐன்றது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து யூஸ்வலாக ஒரு 5-6 தரம் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கு ஏன்னா மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கிறது 21 தரம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையே வந்து 6 ஐயுஐ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து 4 ஐயுஐ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் பெனிஃபிட் இல்லை, அதனால் 4 ஐயுஐ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேபி வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று அந்த விந்து எடுத்து கர்ப்பப்பை உள்ளே வைக்கிறோம், அந்த விந்து ஃபிலோப்பியன் டியூபுக்கு போய் எக் மீட் பண்ணுதா இல்லையான்றதுக்கு பார்க்குறதுக்கு டெஸ்ட் கிடையாது. செகண்ட் திங், முட்டையோடைய ஓடு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா விந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது, அதுக்கும் டெஸ்ட் கிடையாது. விந்தோடைய கெப்பாசிட்டி உள்ளே போகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாக்கும் டெஸ்ட்டு கிடையாது. ஸோ இந்த 3 ஏரியாஸில் உலக ரீதியாக எங்கேயுமே டெஸ்ட்டு கிடையாது. அதனால் வேர்ல்டு வைட் வந்து 4 வருஷம் நீங்கள் ஐயுஐ பண்ணி உங்களுக்கு சிகிச்சை பலனடிக்கவில்லை அப்படின்றால் நீங்கள் வந்து ஐவிஎஃப் அது டெஸ்ட் டியூப் பேபி முறைக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 10 தடவைகள் கூட ஐயுஐ செய்து ஆமாம் பண வசதி லைக் ஒவ்வொரு இடத்துல மாற்றி பண்ணுறது, இந்த டாக்டர்கிட்ட போனால் பெட்டராக இருக்குமா, அந்த டாக்டர்கிட்ட போனால் பெட்டராக இருக்குமா, அது ஒரு கன்ஃபியூஷனு. அதர் திங் அவங்க மோஸ்ட்லி நான் பார்த்தது வந்து பண வசதி. அடுத்த கட்டத்துக்கு போனால் பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுக்கு மெயின் காரணம் அதுதான். ஸோ பட் அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த 10 ஐயுஐ பண்ணுறதுல அதுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ அந்த காஸ்டெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஐவிஎஃபோடைய பாதி செலவு அதில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸுக்கு நம்ம கவுன்சில் பண்ணோன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த ஐயுஐக்கு இந்த மெயின் காரணங்கள் இதுதான். ஒன்று ஸ்பெர்ம் கவுண்ட் பத்தாது, அடுத்தது டியூப் வந்து சுமாராக இருக்கும், முட்டையுடைய குவாலிட்டி சரியாக இருக்காது, ஸோ இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ், இதுதான் மெயின் காரணங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஐயுஐஸ் இல்லைனா மேக்ஸிமம் 6 ஐயுஐ பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஐவிஎஃப்க்கு போகணும். ஐவிஎஃபினுடைய சிகிச்சை முறைகள் பற்றி பார்க்கலாம். ஒரு நேர் கேட்டிருக்கின்றார், ஐவிஎஃப் 5 தடவைகள் செய்தும் பலனளிக்கவில்லை, அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்ற ஒரு கேள்வி எழுத. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பிரசாந்த் ஃபர்டிலிட்டிக்கு வருவாங்க. ஏன்னா டெர்ஷியரி ரெஃபரல் சென்டர்னால் டிஃபிகல்ட் கேசஸ், ஃபெயில் கேசஸ் அதுதான் மெயினாக வருது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்பர் 1 வந்து அவங்க ஃபைல் எடுத்து தரோவாக அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை, காரணத்தை, அந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம், முட்டையோடைய தரமா, விந்தோடைய தரமா, இல்லை அந்த பேபி ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கா, அந்த கர்ப்பப்பை லைனிங் சரியாக இருக்கா, உள்ளே வைக்கிறப்ப ஏதாவது அந்த பேபி உள்ளே வைக்கிறப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணணும். செகண்ட், டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நார்மலாக இக்ஸி அப்படின்றது வந்து 4 டைம் பெருசாக பார்த்து ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதை எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி உருவாக்குற பேபியை வைக்கிற இன்குபேட்டர் வந்து ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி உள்ளே வைக்கிறது. இதோடைய சக்ஸஸ் ரேட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ்வலி அரௌண்ட் 65 to 68%. ஹையஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து 7000 டைம் பெருசாக பார்த்து டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணுறது, அது பேர் இம்சி. அந்த விந்தை வந்து அந்த டாப் கிளாஸ் விந்தை எடுத்து எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற பேபியை வைக்கிற இன்குபேட்டர் பேர் எம்ப்ரியஸ்கோப். அதுதான் உலக ரீதியாக ஹையஸ்ட் இன்குபேட்டர். ஹியூமன் பாடி மாதிரியே உருவாக்கி இருக்காங்க. ஸோ எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுலேயே கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி 10 minutes ஒவ்வொரு எம்ப்ரியோடைய டெவலப்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைனலி சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, அது எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி ஸ்கோர்ஸ் கொடுக்கும். இது பேர் ஐடா ஸ்கோர், கிட் ஸ்கோர். ஸோ இது வந்து ஒவ்வொரு பேபிக்கும் மார்க் கொடுக்கும், எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ஒரு 100 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், 70 மார்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபைனலி நம்ம 2 டாப் மார்க் வாங்குகிற பேபிஸை எடுத்து அதை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லேசர் வச்சு அந்த ஓடை மெலிசாக்கி எம்ப்ரியோ க்ளூ அப்படின்ற கம் தடவி உள்ளே வச்சோன்னா நமக்கு பேபி நல்லா டீப் குயிக்காக வெளியில் வந்துடும் யூட்ரஸ் உள்ள வச்ச உடனே. ஏன்னா அதில் சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஓடு திக்காக இருந்துச்சுன்னா வெளியில் வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா அதுக்கு வயசாகிடுது, சக்ஸஸ் கம்மியாயிடும். ஸோ லேசர் வச்சு மெலிசாக்கி எம்ப்ரியோ க்ளூன்றது கம் மாதிரி தடவிட்டு வச்சோன்னா அது டீப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். கருச்சிதைவு ஏற்படுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா டீப்பாக ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதோடு நிறுத்துறதில்ல, நம்ம பேபியை சப்போர்ட் பண்ணோம். ஸோ நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பிளட்டு வந்து எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். சிறு சிறு ரத்தக்கட்டிகள் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் மைக்ரோக்ளாட். அது வந்து டெபாசிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பெரிய ரத்தக்கட்டியாக ஃபார்ம் ஆகி பேபிக்கு போகிற பிளட் வெசல் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா பேபிக்கு ஹார்ட் பீட் வராது.
ஸோ இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ரத்த ஓட்டம் ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். அடுத்தது நம்ம வந்து என்கே செல்லுன்னு இருக்குது, நேச்சுரல் கில்லர் செல். இந்த லைனிங்கில் அந்த நேச்சுரல் கில்லர் செல்லோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா பேபியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு மெடிசன் இதெல்லாம் கண்டினியூஸ்லி கொடுத்து ஈவன் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தப்பறம் கூட இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பேபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு 87 to 90% சான்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அதை கொடுக்கறதுக்கு பேபியை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக. அதாவது இந்த சிகிச்சை முறை என்று சொல்லும்போது சரியான முறையில் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் அது சிறந்த முறையில் பலனளிக்கும் என்பதுதான் உண்மை. கட்டிகள், உண்மையில் கட்டிகள் ஏற்பட என்ன காரணம்? ஒரு நேர் கேட்டிருக்கிறார், இதிலே தனக்கு 22 கட்டிகள் இருப்பதாகவும் இது கர்ப்பப்பை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் வந்து வாடகை தாய்க்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை வழங்கப்படுகின்றது. உண்மையிலே உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்டிருக்காரு. இந்த கட்டிகள்லேருந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள், அது சதக்கட்டி, இது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. சில பேருக்கு ஜெனட்டிக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஜீன்ஸ்லேயே இந்த மாதிரி காரணம் ஜெனட்டிக் ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்றது அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம பாடியில் நடக்கிற சில சேஞ்சஸ் ஜெனட்டிக்காகவே சில பேர் சில ஃபேமிலிஸில் ஃபைப்ராய்டு, சில பாப்புலேஷனில் ஃபைப்ராய்டு நிறைய இருக்கும். ஆனால் 93 ஃபைப்ராய்டு வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு பேபியும் நின்று இருக்குது. ஸோ கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்ற எந்த கட்டத்துலேயும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் 3D லேப்ரோஸ்கோப்பி, இப்போ எங்கள் பிரசாந்தில் 3D லேப்ரோஸ்கோப்பி வந்த உடனே நீங்கள் வந்து எத்தனை ஃபைப்ராய்டு வேணாலும் அந்த டெப்த்துக்கு போய் எடுக்க முடியுது. அந்த டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரே கட்டில் வந்து நீங்கள் உள்ளே போய் அந்த ஃபைப்ராய்டெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூச்சர் போடுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கட்டிகளில் எடுத்துடுறோம், அந்த கர்ப்பப்பை வந்து பேபியை கேரி பண்ணணும். ஸோ அந்த ஒரே லெவலில் சூச்சரிங் இந்த 3 லேயரில் போட்டு அது வந்து நார்மல் கர்ப்பப்பை மாதிரி நம்ம வந்து அதை மாற்றணும். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் எத்தனை கட்டி இருந்துச்சுனாலும் ஹேண்டில் பண்ணலாம். அண்டு வாடகை தாய்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், செலவும் நிறைய அதிகம். அண்ட் இப்போ இந்தியாவில் நிறைய லாஸ் இருக்குது. ஸோ வாடகை தாய் பண்ணுறதும் எங்களுக்கு டிஃபிகல்ட். ஸோ மேக்ஸிமம் கட்டி எடுக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அது வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு முடியுது இந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம மார்சலேட்டர்னு இருக்குது, இவ்வளோ பெரிய கட்டி இருந்தாலும் அது சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம், ஒரு பேக் உள்ளே போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனால எத்தனை கட்டி வேணாலும் நம்ம எடுக்கலாம். 29 வயது 30-32 வயது இருக்கும்போது முட்டை இல்லாத பிரச்சனை ஏற்படுமா? ஒரு நேர்கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி. 29 வயது தனக்கு முட்டை இல்லை என்று சொல்கிறார்கள் வைத்தியர்கள். அது நேரம் வேறு முட்டை தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இது 10 வருஷமாக தான் இதை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நானே இந்த ஃபீல்டில் 45 இயர்ஸாக இருக்கேன், பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% to 25% பெண்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது. அண்ட் இதுக்கு மெயின் காரணம் வந்து எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகுது. எதிர்ப்பு சக்தி முட்டைக்கு சினைப்பைக்கு டெவலப் ஆச்சுன்னா முட்டை வளர்ச்சி கம்மியாகுது. தைராய்டுக்கு டெவலப் ஆச்சுன்னா தைராய்டு ப்ராப்ளம் வருது. அண்ட் பேன்க்ரியாஸ்க்கு டெவலப் ஆச்சுன்னா டயபெட்டிஸ் வருது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. 40% பேஷண்ட் டயபெட்டிக்கு, 25% இந்த மாதிரி முட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது. தைராய்டு ஆல்மோஸ்ட் 48% பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு சிறு அளவில் தைராய்டு சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு AMH ஆன்டி முலேரியன் ஹார்மோன், இதோடைய வேல்யூ 3. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்னா அல்ட்ராசவுண்டில் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 12 to 15 எக் இருக்கணும். இந்த மாதிரி பெண்களுக்கு 2, 3 இப்படி தான் இருக்கும். AMH வேல்யூ 0.2, 0.3, 0.1 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய இப்போ டெவலப் ஆகுது. அதனால் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் செக்கிங் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த 22, 23லேயே எல்லோரும் வந்துடுறாங்க இப்போ ஃபர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் செக்கிங்க்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால சப்போஸ் ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள். பேபி வந்து சப்போஸ் அவங்க வந்து இல்லை எங்களால் இப்போ முடியாதுன்னா ஊசைட் ஃப்ரீசிங்னு இருக்குது. எக்கை வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ அவங்களுக்கு வந்து லேட்டர் அவங்களுக்கு தேவைன்னா அந்த எக் ஃப்ரீசிங்லேருந்து எடுத்து டெஸ்ட் பேபி முறையில் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து 0.01 இப்படியெல்லாம் வந்தோன்னே ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்டேஜில் நம்ம அவங்க ஓன் எக் வச்சு பண்ணுறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நியூ டெக்னாலஜி வழியாக ஸ்டெம் செல் தான் மதர் செல். அந்த செல் எங்கே வச்சாலும் பேபிஸ் அந்த ஏரியா இப்போ ஓவரியில் வச்சிங்கன்னா ஓவரியில் இருக்கிற செல்ஸ் வளரும். நான் சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்குது, பட் ரொம்ப பெரிய ரிசர்ச் அதில் இருக்குது.
அண்ட் அடுத்தது வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மானா பிளட் எடுத்து பிளேட்லெட் என்ற அணுக்களை எடுத்து அதை க்ரோத் ஃபேக்டர்ஸ் போட்டுட்டு ஸ்டெம் செல் பிளேட்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த செல் வளர்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி எங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாங்கள் வந்து 282 பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து 50% வந்து எங்களுக்கு எக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. அந்த எக் எடுத்து ஒரு 40% பெண்களுக்கு அவங்க ஓன் முட்டையில் அவங்களுக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத லெவலில் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதில் என்ன பியூட்டினா, சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நேற்று கூட மொரீஷியஸ்லேருந்து ஒரு பேஷண்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் பண்ணி 3 மாதம் ஆகுது, 45 நாளில் நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம், இப்போ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு, எங்கள் வேல்யூ 2200. ஸோ இது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஓன் பேபி வேணும்னு தான் ஆசை, வேறு முட்டையில் வச்சு பண்ணுறதுக்கு ஆசை கிடையாது. அதனால் இப்போ வந்து இந்த டெக்னாலஜி இருக்குது, இது பப்ளிக்கு தெரிய வரணும், அவங்க செக்கிங்க்கு வரணும், இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க ஓன் பேபி அவங்களுக்கு வளர மாதிரி அவங்க சீக்கிரமாக வந்துச்சுன்னா பண்ணலாம். குறிப்பாக இந்த 45 வருடங்கள் இந்த அனுபவத்தில் இந்த வருடகால ஒரு வைத்தியராக இருக்கக்கூடிய உங்களுக்கு 60,000க்கும் அதிகமான குழந்தை பேர் அது சக்ஸஸாக முடிஞ்சிருக்குது. ரொம்ப டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண சாத்தியமற்ற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருந்த அந்த சந்தர்ப்பம் எதுவும் இருக்கின்றதா? ஸ்ரீலங்கன் பேஷண்ட் ஜெர்மனிலேருந்து வந்தாங்க. 18 தடவை அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க ஜெர்மனிலேயே, டாப் லெவல் டெக்னாலஜியில். ஸோ நான் கேட்டேன், நீங்கள் ஜெர்மனிலாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை உங்கள் கை ராசி இருக்குது, எத்தனை தரம் பண்ணாலும் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு பேபி வரும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பயம், ஐயோ இவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது இவங்களன்ட்டு. ஸோ அப்போதைக்கு கொஞ்சம் நியூவர் டெக்னாலஜிஸ் வந்துச்சு. இந்த யூனோ இந்த இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இம்சி, எம்ப்ரியோஸ்கோப்பி, லேசர், எம்ப்ரியோ, அப்போ தான் அது வந்துருந்துச்சு. சரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுங்க. அடுத்த வாட்டி என்னை நம்பி இருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பாசிட்டிவ். அவங்களுக்கு வந்து பேபி பிறந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கும் 1 இயர் கழித்து வந்து அதுவும் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அது நின்றுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம், நம்பிக்கையோடு வந்தாங்கன்னா எப்படியாவது தலைக்கீழ நின்று நம்ம வந்து பிரசாந்த் ஃபர்டிலிட்டியோடைய மோட்டோவே வந்து யார் பிரசாந்துக்கு வந்தாங்கனாலும் பேபியோட தான் வெளியில் போகணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். சில ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்களுக்கு விந்தே இல்லை, இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்டெம் செல், பிஆர்பி இதெல்லாம் ஆண்களுக்கும் யூஸ் பண்ணி இப்போதைக்கு 12% ரிசல்ட். 12 பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த உற்பத்தியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அது ஒரு லென்த்தி 3 மந்த் ப்ராசஸ்ஸு. அதை எடுத்து அதோடைய கல்ச்சர்னு இருக்குது, அதை க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு 12 பேருக்கு இந்த நாங்கள் பண்ணதே வந்து ஒரு 26 கேசஸ் தான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 12% வந்து அவங்க ஓன் ஸ்பெர்மில் கன்சீவ் ஆகிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக ஸ்பெர்மே இல்லை அண்ட் அந்த செல்லும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த டெக்னாலஜி வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட கவுன்சில் பண்ணிட்டு தான் சொல்கிறோம், இது நடக்காமல் இருக்குது, ஆனால் பெர்சன்டேஜ் இருக்குது, நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் கேசஸ் பண்ண நமக்கு பெர்சன்டேஜ் வந்து நம்மளும் கற்றுக்குறோம். நிறைய இதில் வரல, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அது ஒரு நியூவர் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி பண்ணி நிறைய பேருக்கு வந்து இம்பாசிபிள் வந்து பாசிபிள் ஆக்கியிருக்கோம். நிச்சயமாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல போகின்ற செய்தி என்ன, ஆலோசனையாக? ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்டிலிட்டி ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, மென்னுக்கும் அந்த ஃபர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் குயிக்காக சிகிச்சை எடுக்க முடியும். செகண்ட் திங், அறிகுறிகளை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. பீரியடில் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் இம்மீடியட்டாக ஆஃப்டர் ஆல் ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு ஸ்கேன், இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நம்ம பண்ணோன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால் குவிக் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஈவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுனால் அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மனசை தளர விடாதீங்க, எப்போவுமே வின் த கேம், அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம வின் பண்ணலாம். நிச்சயமாக குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு சிகிச்சை மூலம் பலனளித்திருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சேவை தொடர வேண்டும். எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.